Hi friends, Mi A1, Mi A2 இதனோட வெற்றியை தொடர்ந்து நிறைய பேர் Mi A3 எப்போ வரும் அதனோட ஸ்பெசிஃபிகேஷனை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டுட்டே இருந்தாங்க. இதுவரைக்கும் Mi A3 பத்தி லீக்ஸ் நிறைய வந்துட்டே இருந்தது. இப்போ ஒரு சில லீக்ஸ் நம்பத்தகுந்தமான லீக்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால இந்த வீடியோல Mi A3 மொபைல் எப்படி இருக்கும் அதை பத்தி முழுசா பார்க்கலாம். இதுவரைக்கும் வந்துட்டு இருந்த லீக் என்ன சொல்லிட்டு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் ஆன Mi CC9 அப்புறம் Mi CC9e இந்த ரெண்டு மொபைலும் அப்படியே இந்தியாவுக்கு Mi A3 அப்புறம் Mi A3 Lite அப்படின்ற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி இதுவரைக்கும் அந்த லீக் சொல்லிட்டு இருந்தது. ஆனா இப்ப ஒரு லீக் வந்திருக்கு. அதுல Mi A3 ஓட பாக்ஸ் அப்புறம் Mi A3 மொபைல் இதெல்லாம் தெளிவா காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ட்வீட்ல MI தரப்புல இருந்து சீக்கிரமாவே Mi A3 வரப்போகுது, ஒரு 3 அப்கிரேடோட வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த லீக்ல இருந்து Mi A3 எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. நாம இதுவரைக்கும் பார்த்த லீக்ஸ் மாதிரி Mi CC9 அப்புறம் Mi CC9e இந்த ரெண்டும் இந்தியாவுக்கு Mi A3 வரப்போறது இல்ல. Mi CC9e தான் இந்தியாவுக்கு Mi A3 வரப்போகுது அப்படின்றத இந்த லீக் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அப்படி பார்த்தோம்னா Mi A3ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.088 இன்ச் HD பிளஸ் டிஸ்பிளேயோட தான் இந்த மொபைல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி லீக் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இது AMOLED டிஸ்பிளேயா இருக்கும். AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால உங்களுக்கு அண்டர் ஸ்கிரீன்ல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேக்ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் கிடையாது. இந்த டிசைன் பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா வித்தியாசமா இருக்கு. இந்த ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்லயும் இந்த கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாவே இருக்கு. இது போக இன்டர்னல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம் இன்டர்னல்ல சொதப்பிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த லீக்ஸ் உண்மையா இருந்தது அப்படின்னா Snapdragon 665 இந்த மொபைல் லான்ச் ஆக போகுது. அப்படி பாத்தீங்கன்னா இந்தியால லான்ச் ஆன Redmi Note 7 Pro விட இது கம்மியான ஒரு வெர்ஷனா இருக்கும். ஆனா கேமரால ஒரு நல்ல அப்கிரேட் கொடுத்திருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 கேமராஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெயின் கேமரா உங்களுக்கு சோனியோட அதே 48MP f1.79 அபெர்ச்சர் சைஸோட கொடுத்திருக்காங்க. செகண்ட் கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. 8MP வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. அது போக உங்களுக்கு 2MP டெப்த் சென்சார் ஒன்றும் கொடுத்திருக்காங்க. இந்த 3 கேமராவோட வருது. பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் பேட்டரியை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 4030 mAh பேட்டரியோட Mi A3 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். பாக்ஸ்ல சார்ஜர் கொடுக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி. அது போக இந்த டைம் Mi A3ல ஹெட்போன் ஜாக் வரதுக்கு பெரிய சான்ஸ் இருக்கு. 3 அப்டேட் அப்படின்னு MI தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன பொறுத்தவரை இந்த ஹெட்போன் ஜாக் அது போக அந்த அண்டர் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் அது போக அந்த கேமராவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்றது மொபைல் வந்தா மட்டும் தான் தெரியும். இது போக இந்த மொபைல்ல ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா 32MP செல்ஃபி கேமரா இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. இந்த டைம் செல்ஃபி கேமராவும் ஒரு நல்ல கேமராவே கொடுத்திருக்காங்க. ஆனா இதனோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைனால Mi CC9e உங்களுக்கு 13,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு லான்ச் ஆயிடுச்சு. அதை பார்க்கும்போது இந்தியால ஒரு 14 அல்லது 15,000 ரூபாய்க்கு Mi A3 லான்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இதுதான் இதுவரைக்கும் வந்த லீக்ஸ் அடிப்படையில் அந்த மொபைலோட பாக்ஸ் அப்புறம் அந்த மொபைல் ரெண்டையும் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அந்த மொபைல்லே ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Snapdragon 665 ப்ராசரோட தான் இந்த மொபைல் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் Mi A3 அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல Android One ப்ரோக்ராம் கீழே இந்த மொபைல் வந்தது அப்படின்னா Redmi Note 7 Pro விட பெரிய அப்கிரேடா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனா நமக்கு ஒரு 17,000 ரூபாய் அல்லது 18,000 ரூபாய் பிரைஸ்ல Mi CC9 அப்படி Mi A3 ஆவும் Mi CC9e Mi A3 Lite ஆவும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல ஆஃபரா இருக்கும். Mi A3 Lite ஒரு 13,000 ரூபாய் பிரைஸ்க்கு பிரைஸ் பண்ணாங்க அல்லது 14,000 ரூபாய் பிரைஸ்க்கு பிரைஸ் பண்ணாங்க அப்படின்னாலுமே ஒரு நல்ல ஆஃபராகவே இருக்கும். இதை தாண்டி ஒரு 15,000 ரூபாய் அல்லது 16,000 ரூபாய் பிரைஸ்க்கு போகும்போது ஒரு நல்ல ஆஃபர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். Mi A3 Lite கேமரா அப்புறம் அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இந்த ரெண்டு தவிர பெருசான அப்கிரேட் இருக்கு அப்படின்றதையும் நான் ஒத்துக்கவும் முடியாது. அவ்வளவுதான் Mi A3 பத்தி இதுவரைக்கும் வெளியே வந்திருக்க டீடைல்ஸ். ஒருவேளை மொபைல் லான்ச் ஆச்சு அப்படின்னா சீக்கிரமாவே மொபைலோட லான்ச்சும் இருக்கும். லான்ச் ஆனதுக்கு அப்புறம் மொபைல் எப்படி இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கா அல்லது அதை தவிர மாத்தி கொடுத்துருக்காங்களா அப்படின்றத முழுசா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி மொபைல் எடுக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோடையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் என்ன பிடிக்கல ஏன் பிடிக்கல எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.